மோதிர மோசக்காரன் கதை. ஒரு ஊரில் ராமன், சோமன் என இரு நண்பர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் ராமன் சோமனிடம் வந்தான். சோமா, நான் ஒரு கல்யாணத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது. உன்னுடைய தங்க மோதிரத்தை ஒரு நாள் இரவல் கொடுத்தால் கல்யாணத்துக்கு போய் வந்ததும் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்றான் ராமன். சோமனும் தன் கையில் இருந்த தங்க மோதிரத்தை கழற்றி ராமனிடம் கொடுத்தான். மோதிரம் வாங்கி சென்ற ராமன் வெகு நாளாகியும் திரும்பி வரவில்லை. சோமன் அவன் வீட்டுக்கு சென்றான். என்ன ராமா, என்னிடமிருந்து தங்க மோதிரம் இரவலாக வாங்கி போனாயே, அதை இன்னும் திருப்பி தரவில்லையே என்றான் சோமன். தங்க மோதிரமா? நான் வைத்திருப்பது எனது மோதிரம்தான், உன்னிடமிருந்து ஒன்றும் வாங்கவில்லையே என்று ஒரே போடாக போட்டான் ராமன். அவன் விரலில் அணிந்திருந்தது சோமனின் மோதிரம். ஆனால் ராமனோ அது தன்னுடையது என்றான். சோமன் நேராக மரியாதை ராமனிடம் சென்று ராமன் தனது மோதிரத்தை வாங்கி கொண்டு ஏமாற்றி விட்டான் என்று முறையிட்டான். மரியாதை ராமன் ராமனை அழைத்து விசாரித்தார். ராமனோ, ஐயா, சோமன் பொய் சொல்கிறான். நான் இவனிடம் மோதிரம் வாங்கவே இல்லை. என் விரலில் இருப்பது என் மோதிரம்தான் என்றான். இதை கேட்ட மரியாதை ராமன், நீங்கள் இருவரும் சொல்வதிலிருந்து உண்மையாகவே மோதிரம் யாருக்கு சொந்தம் என்பது அவர் அதை உரைக்கல்லில் வைத்து தேய்த்தார். நிறுத்தாமல் அதிக நேரம் தேய்த்து கொண்டே இருந்தார். இதை பார்த்த சோமன், ஐயா, என் மோதிரத்தை இப்படியே தேய்த்து கரைத்து விடுவீர்கள் போலிருக்கிறதே என்று கதறினான். ராமனோ பேசாமல் இருந்தான். பின்னர் பொற்கொள்ளர் தேய்த்து முடித்து மோதிரத்தின் மதிப்பை மிக குறைவாக விலை சொன்னார். அந்த விலையை கேட்டதும் சோமன் கோபமுற்றான். என்ன அநியாயம் இது? நான் வாங்கிய விலையில் 1/4 பங்கு கூட இல்லையே. இதுதானா நீங்கள் போடும் மதிப்பு என்று கூச்சலிட்டான். இதை கேட்ட மரியாதை ராமன் ராமனை பார்த்து, உண்மையாகவே இது உன்னுடைய மோதிரமாக இருந்திருந்தால் இந்நேரம் நீ பேசாமல் இருந்திருக்க மாட்டாய். உண்மையை வரவழைப்பதற்காக நான் தான் அதிகமாக உரைக்கச் சொல்லியும் மதிப்பை குறைத்தும் சொல்லச் சொன்னேன். இப்போது மோதிரத்துக்கு உரியவர் யார் என்பது தெரிந்துவிட்டது என்று சொல்லி மோதிரத்தை சோமனிடம் ஒப்படைத்தார். சோமனை ஏமாற்றிய குற்றத்திற்காக ராமனுக்கு 1 மாதம் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பு கூறினார். மரியாதை ராமனின் சமயோஜிதமான நடவடிக்கையை பார்த்து மக்கள் பாராட்டினார்கள். காது கடுக்கண்ணை திருடியவன். ஓர் ஊரில் மணிவண்ணன் என்பவர் இருந்தார். அவர் ஒரு வியாபாரி. தொழிலில் நல்ல லாபம் வந்தபடியால் வைரக்கடுக்கன்கள் செய்து 2 காதுகளிலும் போட்டுக்கொண்டார். ஒரு நாள் வியாபார நிமித்தமாக அவர் வெளியூர் செல்ல வேண்டி நேரிட்டது. இரவு வெகு நேரமாகிவிட்டதால் அங்குள்ள சத்திரத்தின் திண்ணையில் படுத்துக்கொண்டார். அவ்வாறு படுக்கும்போது அவர் ஒரு கழுத்தவாறு படுத்திருந்தார். அவருடைய இடது காது தரையிலும் வலது காது மேற்புறமாகவும் இருந்தது. மணிவண்ணனுக்கு எதிரே ஒரு வழிப்போக்கன் படுத்திருந்தான். அவன் மணிவண்ணனின் வலது காதில் மின்னும் வைரக்கடுக்கனை பார்த்து விட்டான். அவன் மிகவும் பொல்லாதவன். மணிவண்ணன் நன்றாக தூங்கியதும் அவருக்கு எதிரே படுத்து கொண்டிருந்தவன் மெல்ல எழுந்தான். சுற்றுமுற்றும் பார்த்தான். எல்லோரும் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்ததை கண்டதும் மெதுவாக மணிவண்ணனின் வலது காதிலிருந்த கடுக்கண்ணை கழற்றி தனது இடது காதில் போட்டுக்கொண்டு முன்போலவே அவர் எதிரில் படுத்து கொண்டான். காலையில் விழித்தெழுந்த மணிவண்ணன் தனது வலது காதில் கடுக்கன் இல்லாததை கண்டார். எதிரே படுத்திருந்தவனது இடது காதில் தன்னுடைய வைரக்கடுக்கன் இருந்ததை கண்டார். திருட்டு பயலே, என்னுடைய கடுக்கண்ணை திருடிக்கொண்டு என் எதிரிலே படுத்திருக்கிறாயோ என்றார் மணிவண்ணன். திருடனா? யாரை பார்த்து திருடன் என்கிறாய்? நீதான் என் காதில் இருந்த ஒரு கடுக்கண்ணை திருடி உன் காதில் போட்டு கொண்டிருக்கிறாய். நீதான் திருடன். வா, மரியாதை ராமனிடம் செல்வோம் என்று கூறியவாறு மணிவண்ணனை அழைத்து கொண்டு மரியாதை ராமனிடம் சென்றான். மணிவண்ணனுக்கோ தனது காது கடுக்கன்களில் ஒன்று போனதும் அல்லாமல் தன்னையே திருடனாக்கி விட்டானே என்று வருத்தம் ஏற்பட்டது. இவர்களுடைய வழக்கை கேட்ட மரியாதை ராமன், நீங்கள் இந்த மாதிரி ஒருவரை ஒருவர் திருடன் என்று கூறுவதிலிருந்து ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் இருவரும் சத்திரத்தில் எவ்வாறு படுத்தீர்களோ அதை போலவே இங்கும் படுத்து காட்டுங்கள் என்றார். இருவரும் எதிரும் புதிருமாக ஒரு கழித்து படுத்திருந்தனர். அப்பொழுது மணிவண்ணன் இடது காது தரையில் இருந்தது. திருடனது இடது காது மேலே இருந்தது. அந்த காதில் கடுக்கன் இருந்ததையும் மேல்புறமாக இருந்த மணிவண்ணனின் வலது காது காலியாக இருந்ததையும் மரியாதை ராமன் கண்டார். மணிவண்ணனின் மேல்புறமாக உள்ள வலது காது காலியாக இருந்தது. திருடுவதானால் அந்த காதில் இருந்துதான் ஒருவன் திருடியிருக்க வேண்டும். எதிரே படித்திருந்தவனது காலியான வலது காது தரையில் படிந்துள்ளது. இதிலிருந்து ஒருவரும் கடுக்கனை திருடியிருக்க முடியாது. எனவே மணிவண்ணனின் கடுக்கனை திருடியவன் இவனே என்று திருடனை பார்த்து கூறிய மரியாதை ராமன் அவனிடமிருந்து கடுக்கண்ணை வாங்கி
மணிவண்ணனுக்கு கொடுத்து திருடனுக்கு 6 மாதம் சிறை தண்டனையும் கொடுத்தார். ஆளுக்கு தகுந்த சாட்சி. கண்ணப்பன் என்பவனிடம் விலையுயர்ந்த இரத்தினக்கல் ஒன்று இருந்தது. ஒருமுறை அவன் தேச சஞ்சாரம் செல்ல வேண்டியிருந்தது. இரத்தினக்கல்லை தனக்கு தெரிந்த நண்பனான சாமிக்கண்ணு என்பவனிடம் கொடுத்து, நண்பா, நான் தேசாந்திரம் போகிறேன். வருவதற்கு பல மாதங்கள் ஆகும். அதுவரை இந்த இரத்தினக்கல்லை பத்திரமாக வைத்திருந்து நான் வந்ததும் கொடு என்றான் கண்ணப்பன். சாமிக்கண்ணும் அந்த இரத்தினக்கல்லை வாங்கி கொண்டான். பல மாதங்கள் சென்றன. கண்ணப்பன் தேச சஞ்சாரம் செய்து முடித்துவிட்டு ஊருக்கு திரும்பி வந்தான். வந்த பின் ஒரு நாள் சாமிக்கண்ணுவின் வீட்டுக்கு சென்று தன் இரத்தினக்கல்லை திரும்ப கொடுக்குமாறு கேட்டான். உன்னுடைய இரத்தினக்கல்லை நான் அப்போதே திருப்பி கொடுத்து விட்டேனே என்றான் சாமிக்கண்ணு. கண்ணப்பன் மரியாதை ராமனிடம் சென்று முறையிட்டான். கண்ணப்பன் எப்படியும் மரியாதை ராமனிடம் செல்வான் என்பது சாமிக்கண்ணுவுக்கு தெரியும். எனவே கண்ணப்பன் சென்றதும் தன் நண்பர்களான சவர தொழிலாளி, சலவை தொழிலாளி, மண்பாண்ட தொழிலாளி ஆகிய மூவரிடமும், இதோ பாருங்கள், கண்ணப்பனிடம் நான் இரத்தினக்கல்லை திருப்பி கொடுக்கும்போது நீங்கள் பார்த்ததாக மரியாதை ராமன் சபையில் சாட்சி சொல்ல வேண்டும் என்று முன்கூட்டியே சொல்லி வைத்து விட்டான். கண்ணப்பன் மரியாதை ராமனிடம் தன் வழக்கை கூறியதும் மரியாதை ராமன் சாமிக்கண்ணுவை அழைத்து வர சொன்னார். சாமிக்கண்ணு வந்ததும், இவருடைய இரத்தினக்கல்லை நான் அப்போதே திருப்பி கொடுத்து விட்டேனே என்றான். நீ இவரிடம் கொடுக்கும்போது சாட்சிகள் யாராவது இருந்தார்களா என்று கேட்டார் மரியாதை ராமன். என் வீட்டுக்கு வழக்கமாக வரும் சலவை தொழிலாளியும், சவர தொழிலாளியும், மண்பாண்ட தொழிலாளியும் நான் இரத்தினக்கல்லை இவரிடம் கொடுக்கும்போது இருந்தார்கள். அவர்களை கூப்பிட்டு கேட்டால் உண்மையை சொல்வார்கள் என்றான் சாமிக்கண்ணு. மரியாதை ராமன் சாமிக்கண்ணு சொன்ன 3 பேரையும் அழைத்து வர சொன்னார். 3 பேரையும் தனித்தனி அறைகளில் சிறை வைக்க சொன்னார். மூவரிடமும் அவர்கள் பார்த்ததாக சொல்லும் இரத்தினக்கல்லை போல் களிமண்ணில் செய்து காட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டார். 3 பேருமே இரத்தினக்கல்லை பார்த்தறியாதவர்கள். இருந்தாலும் மூவரும் தங்களுக்கு தெரிந்த பொருள்களைப் போல் களிமண்ணால் செய்தனர். சவர தொழிலாளி சவரக்கத்தி தீட்டும் சாணைக்கல்லை போலவும், சலவை தொழிலாளி துணி துவைக்கும் கல்லை போலவும், மண்பாண்ட தொழிலாளி வண்டி சக்கரம் போலவும் களிமண்ணால் செய்தார்கள். இவைகளை பார்த்த மரியாதை ராமன் அவர்கள் பொய் சாட்சி கூறுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார். சாமிக்கண்ணு, உன்னுடைய சாட்சிகள் சொல்வதிலிருந்து அவர்கள் இரத்தினக்கல்லையே பார்த்தறியாதவர்கள் என்று தெரிகிறது. உன் வாயால் நீ உண்மையை சொல்லாவிடில் உனக்கு கடும் தண்டனை தருவேன் என்றார் மரியாதை ராமன். சாமிக்கண்ணு தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு இரத்தினக்கல்லை திருப்பி கொடுத்து விட்டான். மரியாதை ராமன் ஏமாற்றுக்கார சாமிக்கண்ணுவுக்கும் பொய் சாட்சி கூறிய மூவருக்கும் ஆளுக்கு 50 கசையடிகள் கொடுக்க சொல்லி உத்தரவிட்டார். மாமரம் யாருடையது? ஒரு ஊரில் 2 அண்டை வீட்டார் இருந்தனர். அவர்களது வீட்டின் எல்லை சுவருக்கு நடுவே ஒரு பெரிய மாமரம் இருந்தது. அந்த மரம் அந்த ஆண்டு நிறைய பழங்களை தந்திருந்தது. ஒருவன் சொன்னான், இந்த மரம் எனது பக்கத்து நிலத்தில் வளர்ந்திருக்கிறது, அதனால் பழங்கள் எனக்கே சொந்தம் என்று. மற்றொருவனோ, மரத்தின் கிளைகள் அனைத்தும் எனது வீட்டின் பக்கமே சாய்ந்து கிடக்கின்றன, அதனால் பழங்கள் எனக்கே சொந்தம் என்று வாதிட்டான். சண்டை பெரியதாகி மரியாதை ராமனிடம் வந்தது. ராமன் இருவரையும் அழைத்து விசாரித்தார். இருவருமே விட்டு கொடுப்பதாக இல்லை. மரியாதை ராமன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு சொன்னார், இந்த மரத்திற்கு இருவருமே உரிமை கொண்டாடுவதால் சமரசமாக போவதே சிறந்தது. எனவே இந்த மாமரத்தை இப்போதே வெட்டி துண்டு துண்டாக்குங்கள். மரக்கட்டைகளை இருவரும் சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். பழங்களையும் சரிபாதியாக பிரித்து கொள்ளுங்கள் என்று அதிரடியாக தீர்ப்பளித்தார். இதை கேட்டதும் முதல் நபர், சரி ஐயா, அப்படியே செய்யலாம், எனக்கு பாதியாவது கிடைக்குமே என்றான். ஆனால் 2ஆம் நபர் பதறிப்போனார். ஐயா, வேண்டாம், பல ஆண்டுகளாக வளர்த்த மரம் இது, இதை வெட்டினால் உயிர் போய்விடுமே. பழங்கள் எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, மரம் உயிரோடு இருக்கட்டும், அதை அவனிடமே கொடுத்து விடுங்கள் என்று கண்ணீர் மல்க கூறினார். மரியாதை ராமன் உடனே காவலர்களிடம், மரத்தை வெட்ட வேண்டாம், அந்த 2ஆம் நபர்தான் உண்மையான உரிமையாளர், அவரிடம் மரத்தை ஒப்படையுங்கள் என்றார். பின்பு மரியாதை ராமன் கூறினார், ஒரு பொருளின் மீது உண்மையான அன்பு கொண்டவன் அந்த பொருள் அழிவதை ஒருபோதும் விரும்ப மாட்டான். பேராசை கொண்டவன் தனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, அந்த பொருள் அழிந்தாவது போகட்டும் என்று நினைப்பான். 2ஆம் நபரின் தியாகமே அவர் அந்த மரத்தை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதற்கு சான்று என்று கூறினார். பேராசைக்காரன் தலைகுனிந்து நின்றான். உண்மையான உரிமையாளருக்கு மரம் கிடைத்தது. பூதக்கூண்டில் ஒற்றன். சாமசிவம் என்பவன் சிறுக சிறுக பணம் சேர்த்து 1000 வராகன்கள் சேர்த்து விட்டான். அதனை ஒரு முடிப்பாக கட்டி
ஒரு பானையில் போட்டு மேலே துவரம்பருப்பை போட்டு மூடினான். ஒருமுறை அவன் தன் குடும்பத்தாருடன் வெளியூர் செல்ல நேரிட்டது. தன்னிடமிருந்த பணமுடிப்பை கொண்ட துவரம்பருப்பு பானையை எவரிடமாவது கொடுத்துவிட்டு செல்ல நினைத்தான். அவ்வூரில் பொன்னுசாமி என்று ஒருவர் இருந்தார். அவரிடம் சாம்பசிவம் தன்னுடைய துவரம்பருப்பு பானையை கொண்டு சென்றான். ஐயா, இந்த பானை நிறைய துவரம்பருப்பு இருக்கிறது. இதை பத்திரமாக வைத்திருந்து நான் ஊரில் இருந்து திரும்பி வந்ததும் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றான் சாம்பசிவம். அதற்கென்ன, தாராளமாக வைத்துவிட்டு போ என்றார் பொன்னுசாமி. அந்த பானையில் துவரம்பருப்பு தான் இருக்கும் என்று பொன்னுசாமி நினைத்தார். ஏனென்றால் சாம்பசிவத்திடம் அவ்வளவு பொருள் இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அவ்வளவு எளிமையாக இருப்பான். எனவே அவன் துவரம்பருப்பு பானையில் பணமுடிப்பு வைத்திருப்பான் என்று பொன்னுசாமி நினைத்து கூட பார்க்கவில்லை. ஒரு நாள் பொன்னுசாமியின் வீட்டுக்கு விருந்தாளிகள் நிறைய பேர் வந்து விட்டார்கள். வீட்டில் துவரம்பருப்பு இல்லை. பொன்னுசாமியின் மனைவி, விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள், வீட்டில் துவரம்பருப்பு துளி கூட இல்லையே, சீக்கிரம் போய் வாங்கி வாருங்கள் என்றாள். அவசரத்திற்கு சாம்பசிவம் கொடுத்துவிட்டு போன பானையிலிருந்து துவரம்பருப்பை எடுத்துக்கொள், பிறகு நிதானமாக கடையில் வாங்கி வந்து அதில் போட்டு நிரப்பி விடலாம் என்றார் பொன்னுசாமி. பொன்னுசாமியின் மனைவியும் துவரம்பருப்பு பானையில் கைவிட்டு பருப்பை எடுக்கும்போது பானையின் அடியில் ஏதோ முடிப்பு மாதிரி தட்டுப்பட்டது. உடனே அவள் பானையை கவிழ்த்தாள். பானையின் அடியில் வைக்கப்பட்டிருந்த பணமுடிப்பும் துவரம்பருப்புடன் சேர்ந்து வெளிப்பட்டது. பணமுடிப்பை பார்த்த பொன்னுசாமியின் மனைவி, சீக்கிரம் இங்கே வாங்க, இந்த பானைக்குள் ஒரு பணமுடிப்பு இருக்கிறது என்று தன் கணவனை பார்த்து சொன்னாள். பொன்னுசாமியும் அவ்விடம் வந்து பார்த்தார். பணமுடிப்பை பிரித்து உள்ளே இருந்த நாணயங்களை எண்ணி பார்த்தார். 1000 வராகன்கள் இருந்தன. இதை எடுத்து போய் பத்திரமாக வை, இதை பற்றி யாரிடமும் எதுவும் சொல்லாதே என்று மனைவியிடம் பணமுடிப்பை கொடுத்தனுப்பினார் பொன்னுசாமி. பிறகு கடைக்கு சென்று துவரம்பருப்பு வாங்கி வந்தார். பானை நிறைய துவரம்பருப்பை போட்டு பழையபடி மூடிவிட்டார் பொன்னுசாமி. சாம்பசிவம் ஊரிலிருந்து வந்தான். ஐயா, என்னுடைய துவரம்பருப்பு பானையை தருகிறீர்களா என்று கேட்டான். நீ வைத்த இடத்திலேயே இருக்கிறது, எடுத்துச் செல் என்றார் பொன்னுசாமி. சாம்பசிவம் வீட்டுக்கு வந்து துவரம்பருப்பு பானையை கவிழ்த்து பார்த்தான். உள்ளே பணமுடிப்பை காணவில்லை. அவனுக்கு பகீர் என்றாகிவிட்டது. பொன்னுசாமியிடம் போய் கேட்டால், உன்னுடைய துவரம்பருப்பு பானையை நான் தொடக்கூட இல்லையே, நீ எப்படி கொடுத்தாயோ அப்படியே திருப்பி கொடுத்து விட்டேன். கவனமறதியாக வேறு எங்கேயோ வைத்துவிட்டு என் பேரில் அபாண்டமாக பழி சுமத்துகிறாய் என்றார் பொன்னுசாமி. சாம்பசிவம் ஏமாற்றத்துடன் மரியாதைராமனிடம் சென்றான். ஐயா, நான் வயிற்றுக்கு கூட சரியாக சாப்பிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக 1000 வராகன்கள் சேர்த்து ஒரு முடிப்பாக கட்டி துவரம்பருப்பு பானையில் போட்டு வைத்திருந்தேன். அந்த பானையை பொன்னுச்சாமியிடம் கொடுத்துவிட்டு வெளியூர் சென்று திரும்பி வந்தேன். நான் வந்த பிறகு அவரிடமிருந்து வாங்கி வந்த துவரம்பருப்பு பானையில் நான் வைத்திருந்த பணமுடிப்பை காணவில்லை. கேட்டதற்கு நான் பார்க்கவே இல்லை என்று பொன்னுசாமி கூறுகிறார் என்றான் சாம்பசிவம். ஐயா, உங்கள் வழக்கு சிக்கலானது. நீங்கள் அவரிடம் பணமுடிப்பு உள்ளே இருக்கிறது என்று ஆரம்பத்திலேயே சொல்லவில்லை. அதுவும் தவிர உங்களிடம் 1000 வராகன்கள் இருக்கும் என்று நம்பும்படியாகவும் நீங்கள் நடந்து கொள்ளவில்லை. நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் உங்கள் பேச்சை யாரும் நம்ப மாட்டார்கள் என்றார் மரியாதைராமன். ஐயா, நீங்களும் கைவிட்டால் நான் வேறு எங்கே போவேன் என்று அழுதான் சாம்பசிவம். அவசரப்படாதே, பொன்னுச்சாமியை கூப்பிட்டு விசாரிக்கிறேன் என்று கூறி சாம்பசிவத்தை அனுப்பிவிட்டார் மரியாதைராமன். பொன்னுச்சாமி வந்ததும், உங்கள் பேரில் சாம்பசிவம் என்பவர் ஒரு பிராது கொடுத்திருக்கிறார். அவர் உங்களிடம் கொடுத்து சென்ற துவரம்பருப்பு பானையில் 1000 வராகன் கொண்ட பணமுடிப்பு ஒன்று வைத்திருந்தாராம். திரும்ப வந்து வாங்கி சென்ற பின் அதில் பணமுடிப்பை காணவில்லை என்று புகார் செய்திருக்கிறார் என்றார் மரியாதைராமன். நான் ஒரு பாவமும் அறியேன், என் மீது அபாண்டமாக வீண்பழி சுமத்துகிறான் அந்த சாம்பசிவம் என்றார் பொன்னுசாமி. சரி, நாளைய தினம் உங்கள் மனைவியுடன் வந்து நமது ஊர்கோயிலை மும்முறை வலம் வந்து சத்தியம் செய்ய வேண்டும் என்றார் மரியாதைராமன். மறுநாள் மரியாதைராமன் ஒரு பூதக்கூண்டை தயாரிக்க சொன்னார். அதற்குள் எவரும் அறியா வண்ணம் ஒரு ஒற்றனை உட்கார வைத்து பொன்னுச்சாமியும் அவர் மனைவியும் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பதை தமக்கு தெரிவிக்கும்படி ஒற்றனிடம் கூறியிருந்தார் மரியாதைராமன். பொன்னுசாமியும் அவன் மனைவியும் மரியாதைராமன் சபைக்கு வந்தனர். சபையில் ஒரு பூதக்கூண்டு இருப்பதை கண்டனர். அவர்களை பார்த்த மரியாதைராமன், இந்த பூதக்கூண்டை நீங்கள் இழுத்தவாறே கோயிலை மும்முறை சுற்றி வந்து சத்தியம் செய்ய வேண்டும்
என்றார். பொன்னுசாமியும் அவன் மனைவியும் பூதக்கூண்டை இழுத்தவாறே கோயிலே வலம் வந்து கொண்டிருந்தனர். 2வது சுற்று வரும்போது 1000 வராகனுக்காக இந்த பூதக்கூண்டை இழுத்து கொண்டு கோயிலை சுற்றி வந்து சத்தியம் செய்கிறோமே என்று வருத்தத்துடன் தன் கணவனிடம் கூறினாள் பொன்னுசாமியின் மனைவி. அதெல்லாம் பார்த்தால் நடக்குமா? 1000 வராகன்கள் கிடைக்கும்போது இன்னும் 50 சுற்றுகள் சுற்றி வந்து சத்தியம் செய்யலாம். சும்மா கிடைக்குமா 1000 வராகன்கள் என்றான் பொன்னுசாமி. இவர்கள் கோயிலை சுற்றி வந்து சத்தியம் செய்தவுடன் பூதக்கூண்டு மரியாதைராமன் சபைக்கு கொண்டு வரப்பட்டது. மரியாதைராமன் பூதக்கூட்டில் இருந்த ஒற்றனை வெளியே வரவழைத்து பொன்னுசாமியும் அவர் மனைவியும் என்ன பேசிக்கொண்டார்கள் என்று கேட்டார். ஒற்றன் அவர்கள் பேசியதை ஒன்றுவிடாமல் கூறினான். உங்கள் வாய் மூலமாகவே உண்மை வெளிவந்து விட்டது. இனி நீங்கள் தப்ப முடியாது என்று மரியாதைராமன் கூறினார். பொன்னுசாமியிடம் 1000 வராகன்களை வாங்கி சாம்பசிவத்துக்கு கொடுத்ததுடன் நில்லாமல் பொய் சத்தியம் செய்த பொன்னுசாமிக்கும் அவர் மனைவிக்கும் 100 வராகன்கள் அபராதம் விதித்தார். பேராசை பெரும் நஷ்டம். பாளையம் என்னும் ஊரில் அருகருகே 2 நகைக்கடை வியாபாரிகள் வாழ்ந்து வந்தனர். இதில் ஒருவரின் பெயர் ராமன், மற்றொருவரின் பெயர் ராஜன். ராமன் மிகவும் அன்பானவர், யாருடனும் எளிதாக பழகக்கூடியவர். ராஜனும் அதே போல்தான். என்ன, ராஜன் கொஞ்சம் சிடுமூஞ்சி. இருவரும் எப்பொழுதுமே கடுக்கன் அணிந்திருப்பர். இருவருக்கும் இடையே எப்போதும் வியாபார போட்டி இருந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் ராமன் தனது 2 கடுக்கண்ணும் காணவில்லை என்று வினவிக் கொண்டிருந்தார். பிறகு ராஜனும் தனது 2 கடுக்கண்ணும் காணவில்லை என்று வினவினார். இருவரும் ஒருவர் மீது ஒருவர் சந்தேகம் கொண்டு சண்டை போட்டு கொண்டனர். பிறகு இருவரும் மரியாதைராமனிடம் சென்று நடந்ததை கூறி முறையிட்டனர். மரியாதைராமன் இருவரையும் தனித்தனியாக அழைத்து விசாரணை செய்தார். மேலும் மரியாதைராமன் தீர்ப்பை மறுநாள் ஒத்திவைத்தார். இரவு கழிந்து சூரியன் உதித்தது. அனைவரும் மரியாதைராமனின் அவையில் கூடினர். காணாமல் போன உங்கள் இருவரில் ஒருவரின் கடுக்கன் கிடைத்துவிட்டது என்று கூறி உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த 2 கடுக்கண்ணை மரியாதைராமன் இருவர் முன் நீட்டி, இது உங்களில் யாருடையது என்று கேட்டார். ராமன் அமைதியாக இருந்தார். பேராசை கொண்ட ராஜனோ, அந்த கடுக்கன் என்னுடையதே என்னுடையதே என்று பலமுறை கூறினார். உடனே மரியாதைராமன், ராஜன்தான் கடுக்கன் திருடன். ராஜன்தான் ராமனின் கடுக்கனை திருடிவிட்டு தன் மீது சந்தேகம் வராமல் இருக்க ராஜனே அவரின் கடுக்கண்ணையும் மறைத்து வைத்துள்ளார். ராஜன் ராமனின் கடுக்கண்ணை திருப்பித் தருமாறும் மேலும் 500 சவுக்கடி வழங்குமாறும் கூறி தீர்ப்பை முடித்து வைத்தார். ராஜனும் வழி தாங்காமல் உண்மையை ஒப்புக்கொண்டான். கன்றுக்குட்டி. ஒரு ஊரில் வியாபாரி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு கன்றுக்குட்டியை ஆசை ஆசையாக வளர்த்து வந்தார். திடீரென வியாபாரி வெளியூருக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். கன்றுக்குட்டியை தன்னுடன் கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது வியாபாரிக்கு. அதனால் கன்றுக்குட்டியை தன் பக்கத்து வீட்டுக்காரரிடம் கொடுத்துவிட்டு, நான் விரைவாக வந்து விடுவேன். நான் எனது கன்றுக்குட்டியை எப்படி விட்டு செல்கிறேனோ நான் கேட்கும்போது அப்படியே திருப்பி கொடுக்க வேண்டும், எவ்வித மாற்றமும் சேதமும் இன்றி என்று கூறி கன்றை பக்கத்து வீட்டுக்காரரிடம் விட்டு சென்றார். நாட்கள் பல கழிந்தது. மாதங்கள் பல கழிந்தது. வருடங்கள் பல கழிந்தது. கன்று வளர்ந்து பசுவானது. பால் கொடுக்க ஆரம்பித்தது. பக்கத்து வீட்டுக்காரரும் தினந்தோறும் பசுவிடம் பால் கறந்து விற்று வந்தார். சிறிது காலம் கழித்து பசு கன்று ஒன்றை ஈன்றது. திடீரென வியாபாரி பக்கத்து வீட்டுக்காரரிடம் வந்து தனது கன்று வளர்ந்து பசுவாகி இருக்கும், தனது பசுவை தருமாறு கேட்டார். அதற்கு பக்கத்து வீட்டுக்காரர் மறுப்பு சொல்லவே இருவருக்கும் வாக்குவாதம் முட்டியது. மரியாதைராமன் பற்றி கேள்விப்பட்டு இருவரும் அவரிடம் சென்று முறையிடுவோம் என்று முடிவு செய்து மரியாதைராமனிடம் சென்று நடந்ததை கூறி முறையிட்டனர். மரியாதைராமன் இருவரையும் விசாரித்தார். வியாபாரியோ, இது என்னுடைய பசு. நான் தான் சிறிது காலத்திற்கு முன்பு இது கன்றாக இருந்தபோது இவரிடம் ஒப்படைத்துவிட்டு நான் கேட்கும்போது அப்படியே கொடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றேன் என்றார். பக்கத்து வீட்டுக்காரரோ, இவர் பல காலத்துக்கு முன்பே என்னிடத்தில் கன்றை விட்டு சென்றார். இப்பொழுது வரை நான் தான் எனது கை செலவில் இதற்கு தீவனம் வாங்கி போட்டு வருகிறேன் என்றான். மரியாதைராமன் இருவரையும் தனித்தனியாக அழைத்து விசாரணை செய்தார். பிறகு பசுவையும் அது ஈன்ற கன்றையும் நாளை கொண்டு வருமாறு கூறி தீர்ப்பை நாளை கூறுகிறேன் என்று கூறினார். இரவு கழிந்தது. சூரியன் உதித்தது. ஊர் மக்களும் தீர்ப்பை கேட்க அவையில் கூடினர். பசு பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொந்தம் என்றார் மரியாதைராமன். அதற்கு வியாபாரியோ, இது எப்படி நியாயம்?
என்று உரத்த குரலில் கேட்டார். அதற்கு மரியாதைராமன், நீங்கள் தானே பக்கத்து வீட்டுக்காரரிடம் நான் எப்படி என் கன்றை விட்டு செல்கிறேனோ, நான் திரும்பி வந்து கேட்கும்போது எவ்வித பாதிப்பும் மாற்றமும் இன்றி அப்படியே கொடுக்க வேண்டும் என்றீரே, அந்த பசுவின் கன்று நீங்கள் எப்படி விட்டு சென்றீரோ அப்படியே தானே உள்ளது என்றார். மரியாதைராமன், பசு பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொந்தம், அது ஈன்ற கன்று வியாபாரிக்கு சொந்தம். மேலும் கன்று வளரும் வரை பசுவையும் கன்றையும் பிரிக்க வேண்டாம் என்று கூறி தீர்ப்பை முடித்து வைத்தார். நேர்மை கொண்ட உள்ளம். மரியாதைராமன் வசித்து வந்த ஊரில் சோமன் என்ற ஒரு பணக்காரர் இருந்தார். அவர் மிகவும் பொல்லாதவர், பணத்தாசை பிடித்தவர். தன்னிடம் வேலை செய்பவர்களுக்கு சரியான கூலி கொடுக்க மாட்டார். ஒரு முறை சோமன் தன் தோட்டத்தில் விளைந்த தேங்காய்களை சந்தையில் விற்றுவிட்டு கிடைத்த 10,000 ரூபாயுடன் தன்னுடைய மாட்டு வண்டியில் காட்டு வழியாக வீட்டுக்கு வரும்போது தனது பணப்பையை தொலைத்து விட்டார். வீட்டுக்கு வந்ததும் வண்டியில் பணப்பையை தேடி பார்த்து கிடைக்காமல் புலம்பி தள்ளினார். மாட்டு வண்டி ஓட்டி வந்தவர் முதல் அனைவரையும் கேட்டு பார்த்து கிடைக்காமல் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தார். அப்போது அவரது மனைவி, உங்கள் பணப்பையை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க, கண்டிப்பாக யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க என்றார். ஆஹா, இது நல்ல திட்டமாக இருக்கிறதே என்று நினைத்து அடுத்த நாளே ஊர் முழுவதும் தண்டோரா போட்டு சொல்லிவிட்டார். ஊர் மக்களும் பணப்பை கிடைத்தால் கொடுத்து சன்மானம் வாங்கலாம் என்று நினைத்தார்கள். அப்படி தேடி பார்த்தும் யாருக்கும் பணப்பை கிடைக்கவில்லை. இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்திற்கு பிறகு அருகில் இருந்த ஊரிலிருந்து அந்த ஊருக்கு ஒரு வழிப்போக்கர் வந்தார். அவர் பெயர் பாலன். மிகவும் நல்ல குணமுடையவர். ஏழையாக இருந்தாலும் கௌரவமாக வாழ பிரியப்படுபவர். தன்னால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவுபவர். அவர் விவசாயம் செய்த நிலத்தில் நிலத்தடி நீர் கிடைக்காததால் விவசாயம் சரியாக செய்ய முடியவில்லை. வேறு தொழில் செய்யவோ தன்னிடம் பணமும் அனுபவமும் இல்லை என்பதால் பக்கத்து ஊருக்கு சென்று ஏதாவது வேலை செய்து சம்பாதித்து பின்னர் தொழில் தொடங்க நினைத்து வந்தார். போகிற வழியில் காட்டுப்பாதையில் இருந்த அம்மன் கோயிலுக்கு போய் வேண்டிக் கொண்டார். அப்படி காட்டு வழியில் போகும்போது பாதையின் ஓரத்தில் காலில் ஏதோ மாட்டியதை கண்டார். அது ஒரு பை. அதில் நிறைய பணமும் இருந்தது. அதை எடுத்தவுடன் பாலனுக்கு, யாரோ பாவம் தன் பணப்பையை விட்டுவிட்டு போயிட்டாங்க, அப்படி தொலைத்தவர் மனம் எத்தனை வேதனைப்படுமோ, எனவே விரைவில் அவரை கண்டுபிடித்து கொடுத்துவிட வேண்டும் என்று ஊருக்கு விரைந்தார். அப்போ ஊருக்குள் சென்றபோது அங்கே இருந்த கடையில் விசாரித்தபோது கடைக்காரர் சோமனை பற்றி சொல்லி, அவர்தான் தொலைத்தவர், நீங்க அங்கே கொடுத்தா கண்டிப்பாக சன்மானம் கொடுப்பார் என்றார். உடனே பாலனும் சோமன் வீட்டை தேடி பிடித்து சென்று பணப்பை கிடைத்த விவரத்தை சொன்னார். சோமனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உடனே அந்த பணப்பையை வாங்கி கொண்டார். அதே நேரம் அவரது கெட்ட எண்ணமும் வெளிப்படத் தொடங்கியது. பணப்பை கிடைத்து விட்டது, பணமும் சரியாக இருக்குது, இப்போது ஏன் இவனுக்கு சன்மானம் கொடுக்க வேண்டும்? சன்மானம் கொடுக்காமல் தப்பிக்க என்ன செய்யலாம் என்று யோசித்தார் சோமன். கெட்ட மனம் கொண்ட சோமன் பாலனை பார்த்து, நீ என்னை ஏமாற்ற பார்க்கிறாய். நான் என்னுடைய பையில் வைர மோதிரம் ஒன்றையும் வைத்திருந்தேன், அது காணவில்லை. மரியாதையாக கொடுத்துவிடு, உன்னை சும்மா விட மாட்டேன் என்று கத்தினான். பாலனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒருவேளை இவர் சொன்னது போல் வைர மோதிரம் இருந்து தொலைந்து போயிருக்குமோ? நாம் தான் எடுக்கவில்லையே. இவரிடம் சன்மானம் வாங்குவதை விட பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் என்று யோசித்தார். சோமனோ விடாமல் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தார். பாலன் பணப்பை கொண்டு வந்த செய்தியை ஊராருக்கு சொன்ன கடைக்காரர், கஞ்சப்பையல் சோமன் அப்படி என்னதான் பரிசு கொடுக்கப் போகிறான் என்று பார்ப்போம் என்று அனைவரையும் அழைத்து வந்தார். வந்த இடத்தில் பாலன் குற்றவாளி போல் நிற்பதைக் கண்ட ஊரார், சோமனை சும்மா விடக்கூடாது, இந்த பிரச்சனையை மரியாதைராமனிடம்தான் கொண்டு சென்று தீர்ப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். சிறிது நேரத்தில் சோமன், பாலன், ஊர் மக்கள் அனைவரும் மரியாதைராமன் முன்னால் போய் நின்றார்கள். சோமன் தன் பணப்பையையும் அதில் இருந்த வைர மோதிரம் தொலைத்த கதையையும், பாலன் தன் பணப்பை கண்டுபிடித்த கதையையும் சொன்னார்கள். ஏற்கனவே சோமன் அறிவித்த தண்டோரா பற்றி மரியாதைராமனுக்கு தெரியும். அப்போ தண்டோரா போடும்போது வைர மோதிரம் பற்றி ஒன்றும் சொல்லாததும் தெரிந்ததுதான். ஆக மொத்தம் சோமன் ஏமாற்றுகிறான் என்பதை புரிந்து கொண்ட மரியாதைராமன் சோமனுக்கு சரியான தண்டனை கொடுக்க நினைத்து இவ்வாறாக தீர்ப்பு கூறினார். சோமன் தொலைத்த பையில் பணமும் வைர மோதிரமும்
இருந்தது என்று அவரே சொல்லியிருக்கிறார். இப்போ பாலன் கொண்டு வந்த பையில் பணம் மட்டுமே உள்ளது. ஆக இது சோமனின் பையே இல்லை, வேற யாரோ தொலைத்த பை. அப்படி தொலைத்தவர் இதுவரை யாரும் புகார் கொடுக்கவில்லை. அவ்வாறு யாரும் புகார் கொடுக்காதவரை நம்ம ஊர் வழக்கப்படி கிடைத்த பணத்தில் 10 பங்கு அம்மன் கோயில் செலவுக்கு கொடுத்துவிட்டு மீதியை எடுத்தவரே வைத்து கொள்ளலாம். ஆக பாலன் அந்த பணத்தை தன் சொந்த உபயோகத்துக்கு வைத்து கொள்ளலாம். சோமனின் பணம் மற்றும் வைர மோதிரம் கொண்ட பையை கண்டுபிடித்தவுடன் சோமனே சன்மானம் கொடுப்பார். சபை களையலாம். மரியாதைராமன் தீர்ப்பு சொன்னதும் சோமனுக்கு இதயமே நின்று போனது போல் ஆகிவிட்டது. பாலன் கிடைத்த பணத்தில் 10% அம்மன் கோயிலுக்கு கொடுத்துவிட்டு மீதியை தன் சொந்த ஊருக்கு கொண்டு சென்று தொழில் செய்து நலமாக வாழ்ந்து வந்தார். 2 பெண்கள். ஒரு ஊரில் 2 பெண்கள் இருந்தனர். அவர்கள் இருவர் வீடும் எதிரெதிரே அமைந்திருந்தன. ஒருத்தி பெயர் யசோதை, மற்றவர்கள் பெயர் துர்கா. யசோதையிடம் நிறைய பசுக்கள் இருந்தன. துர்காவிடம் மிக குறைந்த அளவே பசுக்கள் இருந்தன. இருவரும் பால், மோர், தயிர், நெய் விற்பவர்களே. யசோதை ஊதாரித்தனமாக செலவுகள் செய்பவள். ஆனால் துர்காவோ சிக்கனமானவள். ஒரு நாள் யசோதை வீட்டுக்கு விருந்தினர் ஏராளமாக வந்துவிட்டனர். அவர்களுக்கு விருந்து வைக்க பலகாரங்கள் செய்வதற்கு போதுமான அளவு நெய் அவளிடம் இல்லை. ஆகையால் எதிர் வீட்டுக்காரி துர்காவிடம் சென்று ஒரு படி நெய் கடனாக பெற்றுக்கொண்டாள். வெகு நாட்களாகியும் யசோதை துர்காவிடம் நெய்யை திருப்பி கொடுப்பதாக தெரியவில்லை. ஆகையால் ஒரு நாள் துர்கா யசோதை வீட்டுக்கு சென்று நெய்யை கொடுக்குமாறு கேட்டாள். அதற்கு யசோதை, உன்னிடம் எப்போது நான் நெய் வாங்கினேன் என்று கேட்டுவிட்டாள். இதை சற்றும் எதிர்பாராத துர்கா அதிர்ச்சியுற்றாள். அவள் நெய் போனாலும் பரவாயில்லை, இந்த துரோகத்தை நான் வெளிப்படுத்தாமல் விடமாட்டேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு மரியாதைராமனிடம் சென்று முறையிட்டாள். வழக்கை கேட்ட மரியாதைராமன் இருவரின் நடவடிக்கைகளையும் கொஞ்சம் நோட்டம் போட வேண்டும் என்பதற்காக ஒரு காரியம் செய்தார். ஒரு ஆழமில்லாத பள்ளம் வெட்டி அதில் சேரும் சகதியும் உண்டாகச் செய்தார். பின் 2 கிளிஞ்சல்களும் 2 செம்புகள் நிறைய தண்ணீரும் பள்ளத்துக்கு அருகில் வைக்கச் செய்தார். முதலில் யசோதையையும் 2வது துர்காவையும் சேற்றில் இறங்கி நடந்து வந்து பின் செம்பிலுள்ள தண்ணீரால் காலை கழுவி வரச் சொன்னார். முதலில் யசோதை சேற்றில் வேகமாக நடந்து வந்து பின் செம்பிலுள்ள தண்ணீரால் காலை கழுவினாள். சேறு சரியாக போகவில்லை. சேறு அப்படியே இருந்தது. அடுத்து துர்கா சேற்றில் இறங்கி நடந்தாள். பின் கிளிஞ்சலால் காலில் உள்ள சேற்றை சுத்தப்படுத்திய பின் செம்பிலுள்ள தண்ணீரால் கால்களை சுத்தமாக கழுவி கொண்டு வந்தாள். செம்பிலும் சிறிது தண்ணீர் மிச்சமாக இருந்தது. அடுத்து மரியாதைராமன் யசோதையை அழைத்து அவள் கருத்தை கேட்டார். நான் நிறைய பசுக்கள் வைத்திருக்கிறேன். எனக்கு அவற்றால் போதுமான அளவு நெய் கிடைக்கிறது. ஆனால் துர்காவிடம் மிக குறைந்த அளவே பசுக்கள் இருக்கின்றன. அப்படி இருக்க நான் அவளிடம் நெய் கடனாக வாங்க வேண்டிய அவசியமில்லை. என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்மேல் இவ்வாறு வழக்கு தொடர்ந்துள்ளாள் என்றாள் யசோதை. இதை பொறுமையாக கேட்ட மரியாதைராமன் தன் தீர்ப்பை சொல்ல துவங்கினார். துர்கா காலில் உள்ள சேற்றை கிளிஞ்சல்களால் வலித்து எடுத்துவிட்டு தண்ணீரால் கால்களை சுத்தமாக கழுவிய பின் சிறிது தண்ணீரும் செம்பில் மிச்சம் இருக்கிறது. ஆகையால் அவள் சிக்கனக்காரி. நீயோ காலிலுள்ள சேர் போகாமல் அவ்வளவு தண்ணீரையும் செலவழித்து விட்டாய். இதிலிருந்தே நீ ஊதாரி என தெரிகிறது. ஆகையால் நீ துர்காவிடம் நெய் கடனாக வாங்கியிருக்கிறாய் என்பது உறுதியாகிறது என்றார் மரியாதைராமன். யசோதையும் துர்காவிடம் நெய் கடனாக வாங்கி கொண்டதை ஒத்துக்கொண்டாள். பின் கடனாக வாங்கிய நெய்யை துர்காவிடம் கொடுக்க யசோதைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். இத்தீர்ப்பை அனைவரும் பாராட்டினர். சாட்சி சொன்ன மரம். ஒரு ஊரில் கந்தன் என்பவன் தன் நண்பன் சோமுவுக்கு 100 பொற்காசுகளை கடனாக கொடுத்திருந்தான். ஒரு மாமரத்தின் அடியில் வைத்துதான் இந்த பணப்பரிமாற்றம் நடந்தது. பல மாதங்களாகியும் சோமு பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை. கந்தன் கேட்டபோது, நீ எனக்கு பணமே கொடுக்கவில்லை, உன்னிடம் வாங்கியதற்கு என்ன சாட்சி இருக்கிறது என்று மிரட்டினான். வழக்கு மரியாதைராமனிடம் வந்தது. சோமு சபையில் வந்து, ஐயா, இவன் சொல்வது பொய். நான் இவனிடம் ஒரு காசு கூட வாங்கவில்லை. வேண்டுமென்றால் இவனிடம் சாட்சி இருக்கிறதா என்று கேளுங்கள் என்றான் தந்திரமாக. மரியாதைராமன் கந்தனிடம்,
யாராவது சாட்சி இருக்கிறார்களா என கேட்டார். கந்தன் சொன்னான், ஐயா, நாங்கள் பணத்தை பரிமாறிக்கொண்ட போது அந்த மரம் மட்டும்தான் அங்கே இருந்தது என்றான். மரியாதைராமன் உடனே, அப்படியானால் அந்த மரத்தையே சாட்சி சொல்ல அழைக்கலாம். நீ உடனே அந்த மரத்திடம் சென்று மரியாதைராமன் உன்னை சாட்சி சொல்ல அழைக்கிறார் என்று கூறிவிட்டு வா என்றார். கந்தன் குழப்பத்துடன் மரத்தை அழைக்கச் சென்றான். சோமு உள்ளூர சிரித்து கொண்டான். மரம் எப்படி வந்து சாட்சி சொல்லும்? இவன் ஒரு முட்டாள் என்று நினைத்து கொண்டான். நேரம் கடந்தது. 1 மணி நேரமாகியும் கந்தன் திரும்பவில்லை. ராமன் வேண்டுமென்றே சோமுவிடம் கேட்டார், என்னப்பா உன் நண்பன் இன்னும் வரவில்லை? அந்த மரம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது போல என்று. சோமு அவசரமாக, ஆமையா, அந்த மரம் ஊர் எல்லையில் குளம் அருகே இருக்கிறது. அங்கிருந்து வர இன்னும் 1/2 மணி நேரமாவது ஆகும் என்றான். ராமன் உடனே புன்னகைத்தார். பணமே வாங்கவில்லை என்றால் அந்த மரம் எங்கே இருக்கிறது என்று உனக்கு எப்படி தெரியும்? நீ இந்த மரத்தடியில் வைத்து பணம் வாங்கியது இப்போது உறுதியாகிவிட்டது என்றார். சோமு அதிர்ந்து போனான். தனது வாயாலேயே உண்மையை சொல்லிவிட்டதை உணர்ந்து நடுங்கினான். கந்தன் சோகமாக மரியாதைராமனிடம் வந்து சொன்னார், ஐயா, நான் எவ்வளவு அழைத்தும் மரம் நகரவே இல்லை என்றார். மரியாதைராமன் புன்னகைத்து தீர்ப்பு வழங்கினார். சாட்சி சொல்ல மரம் வர வேண்டிய அவசியமில்லை. சோமுவின் குற்ற உணர்வே உண்மையை சொல்லிவிட்டது. சோமு, இப்போதே அவனது 100 பொற்காசுகளை திருப்பிக் கொடு. அத்துடன் தண்டனையாக 10 பொற்காசுகளை அபராதமாக கட்டு என்றார். மரியாதைராமனின் இந்த சமயோஜித அறிவை பார்த்து அனைவரும் பாராட்டினார்கள். யாருக்கு சொந்தம்? மங்களாபுரம் என்ற ஊரில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார். அவர் ஒரு அழகான பசுவை வளர்த்து வந்தார். ஒரு நாள் அந்த பசு காணாமல் போனது. பல இடங்களில் தேடி அலைந்த அவர் பக்கத்து ஊர் சந்தையில் ஒருவன் அந்த பசுவை விற்க முயல்வதைக் கண்டார். இது என்னுடைய பசு, திருடி கொண்டு வந்து இங்கே விற்கிறாயே என்று விவசாயி கத்தினார். ஆனால் அந்த திருடன் சாமர்த்தியமாக, இல்லை, இது நான் பிறந்தது முதல் வளர்க்கும் பசு, உனக்கு இது எப்படி சொந்தமாகும் என்று வாதிட்டான். சண்டை பெரியதாகி மரியாதைராமனிடம் வந்தது. மரியாதைராமன் இருவரையும் பசுவையும் பார்த்தார். பசு யாரிடமும் மிரளாமல் அமைதியாக நின்றது. ராமன் ஒரு துணியை எடுத்து அந்த பசுவின் 2 கண்களையும் மூடினார். பிறகு அந்த திருடனை பார்த்து, நீ இந்த பசுவை சிறு வயது முதல் வளர்க்கிறேன் என்று சொல்கிறாய் அல்லவா? அப்படியானால் உண்மையை சொல், இந்த பசுவிற்கு எந்த கண் தெரியாது? இடது கண்ணா அல்லது வலது கண்ணா என்று கேட்டார். திருடன் சற்று தடுமாறினான். ஆனால் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக, ஐயா, இதற்கு இடது கண் தெரியாது என்றான் உறுதியாக. மரியாதைராமன் விடாமல் கேட்டார், நீ சொல்வது சரிதானா? சரியாக சொல், எந்த கண் தெரியாது என்று. திருடன் 1 நிமிடம் தடுமாறிவிட்டு பிறகு சொன்னான், ஐயா, நான் தடுமாறிவிட்டேன், அதற்கு வலது கண் தான் சரியாக தெரியாது என்றான். மரியாதைராமன் இது உறுதியா என்று கேட்டார். ஆமையா என்றான் உறுதியாக. மரியாதைராமன் விவசாயியை பார்த்தார். விவசாயி கண்ணீருடன், ஐயா, எனது பசுவிற்கு 2 கண்களுமே நன்றாக தெரியும் என்றார். மரியாதைராமன் மெதுவாக பசுவின் கண்களில் இருந்த துணியை அகற்றினார். பசுவின் 2 கண்களும் மிக தெளிவாகவும் அழகாகவும் இருந்தன. மரியாதைராமன் திருடனை பார்த்து சினந்து சொன்னார், திருடனே, சொந்தமாக வளர்த்திருந்தால் உனக்கு இது தெரிந்திருக்கும். தெரியாத ஒரு குறையை இருப்பதாக நீயே கற்பனை செய்து சொன்னதிலிருந்தே இந்த பசு உன்னுடையது அல்ல என்பது உறுதியாகிவிட்டது என்றார். திருடன் தனது தவறை ஒப்புக்கொண்டான். அவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. விவசாயி மகிழ்ச்சியுடன் தனது பசுவை வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திப்போம். நன்றி.